பழைய ஹாலிவுட் படங்கள்ல நம்ம ஊர் கவுண்டமணி செந்தில் மாதிரி நிறைய டியோஸ் இருந்திருக்காங்க. இதே மாதிரி அனிமேஷன் துறையில ரொம்பவே பிரபலமான டியோஸ்ல ஒருத்தங்க தான் டாம் அண்ட் ஜெரி. இந்த பூனை எலியும் சண்டை போடுறது பல தலைமுறை ரசிகர்களை மகிழ்விச்சிருக்கு. இந்த டாம் அண்ட் ஜெரியோட கதை ரொம்பவே சின்னதுதான். டாம் ஒரு வீட்டு போனா தான் வீட்டுக்கு தொந்தரவா வர எல்லாரையும் விரட்டி விடுறது தான் இதோட வேலையா இருக்கும். சரி ஒரு சுண்டலி அது டாமோட வீட்டுக்குள்ளேயும் சரி டாமோட மனசுக்குள்ளேயும் சரி வாடகையே இல்லாம புகுந்துகிட்டு அட்டகாசம் பண்றது இதோட வேலையா இருக்கும். இந்த டாம் அண்ட் ஜெரி ஒருத்தர் மேல ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தி அவங்கள அடக்க முயற்சி பண்ற மாதிரி போர்க்களமா தான் இந்த கதைக்களம் இருக்கும். பல வருஷங்களா இந்த ஒரு சின்ன ஒன்லைனை வச்சுக்கிட்டு எல்லா காலத்திலையும் பார்வையாளர்கள் விருப்பப்படுற மாதிரியான எபிசோடுகளை அமைச்சிட்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம டாம் அண்ட் ஜெரி சின்னவங்க பெரியவங்கன்னு வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிச்சு ஒரு சர்வதேச சின்னமாவே மாறி இருக்கு. இப்படிப்பட்ட இந்த டாம் அண்ட் ஜெரி ரொம்ப சீக்கிரமால சக்சஸ் ஆகவே இல்ல. இது இந்த அளவுக்கு பிரபலமா சாதனை பண்ண பல சிக்கல்களை கடந்துதான் வந்திருக்கு. இந்த டாம் அண்ட் ஜெரியோட ரொம்பவே பாரம்பரியமான டார்க்கான உண்மைகளை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. டாம் அண்ட் ஜெரி 1940களில் தான் தொடங்கப்பட்டுச்சு. குறிப்பா அந்த காலகட்டத்துல இந்த ஒரு ஷோல கருப்பின மக்களை கேலி செய்யற மாதிரியான நிறைய சித்திரங்கள் வரையப்பட்டிருந்தது. அது ஒரு சில மக்களுக்கு கவலை தர விதமாகவும் இருந்துச்சு. குறிப்பா இந்த ஷோல வர மம்மி டி ஸ்வீஸ் என்ற ஒரு கேரக்டர் சொல்லலாம். இந்த கதாபாத்திரம் டாமும் ஜெரியும் வாழ்ற வீட்டுல வேலை பார்க்கிற ஒரு கதாபாத்திரமா உருவாக்கி இருப்பாங்க. அந்த மம்மின்ற கதாபாத்திரம் பேசும் போதெல்லாம் ஒரே மாதிரியான அந்த காலத்துல கருப்பின மக்கள் பயன்படுத்திட்டு இருந்த வட்டார வழக்குல தான் பேசிட்டு இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம கருப்பின மக்களோட கலாச்சாரத்தை கேலி செய்யற வகையில நிறைய காட்சிகளையும் நிறைய வசனங்களையும் வச்சிருப்பாங்க. இந்த மம்மின்ற கதாபாத்திரம் மக்கள் மத்தியில டாம் அண்ட் ஜெரிக்கு நிறைய விமர்சனங்களை உருவாக்கி கொடுத்திருக்கு. இதுக்கப்புறமா அந்த அளவுக்கு கருப்பின மக்களை கேலி செய்யற மாதிரி இருந்த எல்லா எபிசோடுகளையும் திருத்தி உருவாக்கி இருக்காங்க. இந்த மம்மின்ற கதாபாத்திரத்தை தவிர்த்து பிளாக் ஃபேஸ் கேக்ஸ்ன்ற இன்னொரு கதாபாத்திரமும் இந்த டாம் அண்ட் ஜெரியில இருக்கு. இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இந்த விமர்சனங்களுக்கு அப்புறமா மொத்தமாவே அகற்றப்பட்டிருக்கு. அப்படி இல்லாட்டி ஸ்டுடியோல கதைகளை உருவாக்கும் போதே ரொம்ப எச்சரிக்கையா இந்த மாதிரி கதாபாத்திரங்களை வடிவமைச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா மம்மி டி ஸ்வீஸ் கதாபாத்திரத்துக்கு பதிலா மிஸ்ஸஸ் டி ஸ்வீஸ் என்ற இன்னொரு கதாபாத்திரத்தை உருவாக்கி இருக்காங்க. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்குமே கார்ட்டூன் ஒரு மலிவான விஷயமா இருந்தது இல்ல. இதனால இந்த அனிமேஷனோட செலவை குறைக்க பல வருஷங்களா முயற்சி பண்ணிருக்காங்க. இதனால தன்னோட போட்டி கம்பெனிகளோட ஒப்பந்தம் செய்ய முடிவு பண்றாங்க. அந்த நேரம் பனிப்போர் நடந்துட்டு இருந்த நேரம். அதனால எம்ஜிஎம் கம்பெனி கம்யூனிஸ்ட் நாடான செக்கோஸ்லோவாக்கியாவை நாடி போறாங்க. இதுக்கப்புறமா இந்த அனிமேஷனை செய்யற செலவை விட ரொம்பவே கம்மியான செலவுல இந்த டாம் அண்ட் ஜெரி நிகழ்ச்சியை உருவாக்கி ஒளிபரப்ப ஆரம்பிக்கிறாங்க. 1960களில் இந்த டாம் அண்ட் ஜெரி எம்ஜிஎம் சேர்ந்த பிராக் நகர்ல இருக்கிற அனிமேஷன் ஸ்டுடியோல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த எழுத்தாளர்களும் இயக்குநர்களும் எபிசோட்ல எந்த மாதிரியான கதைக்களம் இருக்கு, அது மட்டும் இல்லாம கதாபாத்திரங்கள் எந்த மாதிரியான விஷயங்களை செய்வாங்கன்றத ஒரு ஸ்கிரிப்டா எழுதி அந்த குறிப்பை வெளிநாடுகள்ல இருக்க ஸ்டுடியோக்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்க இருக்கிற அனிமேஷன் டீம் இந்த எபிசோடுக்கான முழு ரீலையும் உருவாக்கி அதுக்கான சவுண்ட் எஃபெக்ட்ஸையும் ரீ ரெக்கார்டிங்கையும் உருவாக்கி வைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களால அமெரிக்கா மக்கள் அவங்க விரும்பி பார்த்த ஒரு கார்ட்டூன் நிகழ்ச்சி அவங்களோட எதிரி நாடு கூட சேர்ந்து உருவாக்கப்பட்டதை நினைச்சு ரொம்பவே அதிர்ச்சியா இருப்பாங்க. இதனாலேயே எம்ஜிஎம் நிறுவனம் டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் அமெரிக்காவில் உருவாக்கப்படலன்ற உண்மையை மறைக்க ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. இதனாலேயே இந்த கார்ட்டூன் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டதுன்றதை நம்ப வைக்கிறதுக்காக அந்த கார்ட்டூனுக்காக வேலை செஞ்ச அனிமேட்டர்ஸோட பெயரை அமெரிக்கன்ஸோட பெயர் மாதிரியே கிரெடிட்ஸ்ல கொடுத்து வச்சிருக்காங்க. இந்த டாம் அண்ட் ஜெரிக்கான யோசனை ஆரம்பத்துல அனிமேட்டர்ஸான வில்லியம் ஹென்னா ஜோசப் பார்பரோன்ற 2 பேரால ஒரு நகைச்சுவை குறுந்தொடரா உருவாக்கப்பட்டிருக்கு. இவங்க அந்த குறும்படங்களை வியாபாரம் பண்றதுக்கு ஒரு ஸ்டுடியோவோட உதவி தேவைப்பட்டிருக்கு. அந்த காலகட்டத்துல அனிமேஷன் உலகத்துல எம்ஜிஎம்க்கு ஒரு பெரிய பேர் இருந்திருக்கு. இதுக்கப்புறமா ஹன்னாவும் பார்பராவும் தங்களோட யோசனைகள் இருக்கிற அந்த குறும்படத்தை எம்ஜிஎம் ஸ்டுடியோல விற்கிறதுக்கான விருப்பத்தோட அங்க போறாங்க. இதுக்கப்புறமா எம்ஜிஎம்ல ஹன்னாவும் பார்பராவும் அங்க தயாரிப்பாளரா இருக்கிற ஃப்ரெட் கும்மின்றவரை தொடர்பு கொள்றாங்க. இதுக்கப்புறமா அந்த தயாரிப்பாளரும் இந்த கார்ட்டூனை இந்த கம்பெனியோட தயாரிப்புக்கு கீழே உருவாக்க சரின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா ஒரு தயாரிப்பாளரா அந்த கும்மி அந்த டாம் அண்ட் ஜெரியோட ஆரம்பகால எபிசோடுகள்லையும் குறும்படங்கள்லையும் தன்னோட பெயரை சேர்க்கறதுல உறுதியா இருந்திருக்காரு. இதனால இவர் ரொம்ப பிரபலமா இருக்காரு. இது மட்டும் இல்லாம அந்த டாம் அண்ட் ஜெரி ஆரம்பத்துல ஜெயிச்ச 7 அகாடமிக் விருதுகளையும் இந்த கும்மி தான் மேடை ஏறி வாங்கியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் ஹன்னாவையும் பார்பராவையும் ரொம்பவே கோபப்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த அனிமேஷனை நிறைய பேர் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு உருவாக்கி இருப்பாங்க. இத்தனை பேர் இங்க இருக்க இந்த நிகழ்ச்சிக்காக விருது வாங்க அவங்க யாரையுமே மேடைக்கு கூப்பிடவே இல்ல. இது உலகத்திலே ரொம்ப மோசமான விஷயங்கள்ல ஒண்ணுன்னு ஒரு பேட்டியில ஜோசப் பார்பரா சொல்லியிருக்காரு. கும்மி ஒரு தொழிலதிபர் மட்டும்தான். அவர் இந்த கார்ட்டூன்களுக்காக வெளியே கடன் வாங்கி ஆஸ்கர் விருதை பெற்றதா அவர் சொல்லியிருக்காரு. அந்த கும்மியும் ஹன்னாவும் சேர்ந்து தன்னோட வாழ்நாள்ல 7 ஆஸ்கர் விருதுகளை வாங்கியிருக்காங்க. இந்த விஷயத்தின் மேல பார்பராவுக்கு தனக்கு இருந்த அவநம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்காரு. இதுக்கப்புறமா டாம் அண்ட் ஜெரி ஷோ என்னதான் குழந்தைகளை குறி வச்சு
எடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சி நகைச்சுவையான சூழ்நிலைகள்ல எடுக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான நேரங்கள்ல இந்த டாம் அண்ட் ஜெரி வயது வந்தவர்கள் பார்க்கக்கூடிய ஷோவா தான் இருந்திருக்கு. என்னதான் இந்த நிகழ்ச்சி சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய வகையில இருந்தாலும் ஒரு சில சமயங்கள்ல இந்த நிகழ்ச்சி அதிர்ச்சி தர வகையில தான் இருந்திருக்கு. இது குழந்தைகள் பார்க்கறதுக்கு தகுதியே இல்லாத அளவுக்கும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ப்ளூ கேட் ப்ளூஸ்ன்ற ஒரு 7 நிமிஷம் குறும்படத்தை சொல்லலாம். அந்த எபிசோட்ல டாம் எப்படி ஒரு பெண் பூனை கூட சேர்ந்து பழி வாங்குதுன்ற மாதிரியான கதைக்களமா இருக்கும். டாம் அந்த பொண்ணோட அன்பை ஜெயிக்கிறதுக்காக நிறைய பொருட்களை வாங்கி அந்த பொண்ணுக்கு கொடுக்கறான். அது மட்டும் இல்லாம அவன் கையில இருந்த எல்லா பணத்தையும் செலவழிக்கிறான். அப்படி செலவு பண்ணி தன்னோட கையில இருந்த எல்லா காசும் தீர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய பொருட்களை அடமானம் வைக்க ஆரம்பிக்கிறான். இவன் இவ்வளவு பண்ணியும் அந்த செயல் எல்லாமே வீணா போகுது. ஏன்னா டாம் இந்த மாதிரியான விஷயங்களை அந்த பெண் பூனைக்கு செய்யும் போதெல்லாம் இவன் கூட போட்டி போடுறதுக்குன்னே ஒரு பணக்கார பூனை வந்திருக்கும். இதனால முழுசா மனசுடைஞ்சு போன டாம் தன்னோட வாழ்க்கையை மொத்தமா முடிச்சுக்கிறதுக்காக ரயில் பாதையில ட்ரெயினுக்காக காத்துட்டு இருந்திருக்கான். டாம் இப்படி முடிவு எடுத்ததே ரொம்ப மோசமான விஷயம். இதோட மோசமான விஷயம் என்னன்னா சரி தன்னோட காதல் தோல்விக்காக தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு டாம் கூட அந்த ரயில் பாதையில சேர்ந்து படுக்குது. இந்த எபிசோட் முழுக்க முழுக்க டாம் அண்ட் ஜெரியை ரொம்பவே பரிதாபமான நிலைமையில தான் காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம டாம் அண்ட் ஜெரியோட இந்த முடிவு இந்த கார்ட்டூன்லயே ரொம்ப சோகமான முடிவா இருந்திருக்கும். டாம் அண்ட் ஜெரியில ஆரம்ப கட்ட காலத்துல மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரே விஷயமா இருந்தது வன்முறை மட்டும்தான். இப்ப இருக்க காலத்துல நிறைய எபிசோடுகள்ல டாமும் ஜெரியும் சேர்ந்து நிறைய சாதனைகளை பண்ண நண்பர்களை காமிக்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா அவங்களோட ஆரம்ப கட்ட காலத்துல ஒருத்தர் தாக்குறதுக்கு ரொம்பவே விருப்பப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில வர நிறைய கதாபாத்திரங்களும் இந்த மாதிரியான கொடூரமான விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருந்திருக்கு. இந்த மாதிரியான வன்முறையான விஷயங்களை எழுத்தாளர்கள் திரையில சித்தரிக்க கற்பனையான வழிகளை கொண்டு வர வேண்டி இருந்தது. சில சமயங்கள்ல அந்த எழுத்தாளர்கள் தங்களோட வேலையை ரொம்பவே சிறப்பாகவும் செஞ்சிருக்காங்க. குறிப்பா தி கேஸ் இன் பாயிண்ட் இயர் ஆஃப் தி மவுஸ் என்ற எபிசோட்ல செரியும் அவனோட சுண்டலி ஃப்ரெண்டும் டாம கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வெறியான டாமும் அவங்க 2 பேரையும் விரட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு வழியா அவங்க 2 பேரையும் பிடிக்கிறான். இதுக்கப்புறமா டாம் செரியையும் அவனோட நண்பனையும் ஒரு கண்ணாடி பாட்டிலுக்குள்ள அடைச்சு வைக்கிறான். அந்த பாட்டில்ல இருந்து அந்த 2 எலிங்க தப்பிக்க முயற்சி பண்ணா 2 முனையில இருந்து துப்பாக்கி வந்து சுடுற மாதிரி செட் பண்ணி வைக்கிறான். டாமோட ரொம்பவே விளக்கமான ஒரு கொடூரமான இந்த பொரிய சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்த சா 2 படத்திலையும் காமிச்சிருப்பாங்க. இதுல காமிக்கப்பட்ட அந்த பொறி டாம் அண்ட் ஜெரியை தான் நம்ம நினைவுக்கு கொண்டு வரும். இது மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியோட எழுத்தாளர்கள் அடிக்கடி இந்த நிகழ்ச்சியில சர்வாதிகாரியான ஹிட்லரை பத்தி வர நிறைய குறிப்புகள் வச்சிருப்பாங்க. இந்த டாம் அண்ட் ஜெரி நிகழ்ச்சி மாதிரியே நிறைய நிகழ்ச்சிகள் உலகம் முழுக்க இந்த டாம் அண்ட் ஜெரி பெயர்லயே இருக்கு. இந்த ஒரு விஷயம் வணிக ரீதியா நிறைய பேருக்கு வாய்ப்புகளை தேடி கொடுத்திருக்கு. இப்படி இருந்தாலும் இந்த டாம் அண்ட் ஜெரி ரொம்பவே மோசமான ஒரு விஷயத்தோட ஒத்து போகுது. அது என்னன்னா டாம் அண்ட் ஜெரி சிண்ட்ரோம்னு சொல்லப்படுற ஒரு நோயோட இந்த ஒரு பெயரை சேர்த்திருக்காங்க. நிஜ உலகத்துல பூனைகள் எழுப்பக்கூடிய மியாவுன்ற சத்தத்தினால பூனைகள் அதிக அளவுல அதிர்வலைகளை உணரும். இது காடுகள்ல அதோட உணவை வேட்டையாட உதவும். வழக்கத்துக்கு மாறா சில வயசான பூனைகளுக்கு இந்த அதிர்வலைகளோட உணர்திறன் அதிகமாவே இருக்கும். இதனால அந்த பூனைகளுக்கு வலிப்பு வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரியே இந்த கார்ட்டூன்ல டாம் ரொம்பவே பலமான சத்தத்துக்கு பயப்படும். இந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த நோய்க்கும் டாம் அண்ட் ஜெரி சிண்ட்ரோம்ன்ற பேரை வச்சிருக்காங்க. இந்த கார்ட்டூனோட பேரை இந்த நோய்க்கு வச்சதன் மூலமா நிறைய பேருக்கு இந்த சிண்ட்ரோமை பத்தின விழிப்புணர்வு மக்கள் மத்தியில அதிகமாக உதவி பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஒரு சிண்ட்ரோமால பூனைகள் படுற அவஸ்தைய அந்த கார்ட்டூன்ல நகைச்சுவையா எங்கேயுமே சொல்லல. அது மட்டும் இல்லாம இதை விட நல்ல விஷயமா பூனைகளோட இந்த சிண்ட்ரோமை சரி செய்யறதுக்கான ஆராய்ச்சி நடந்துகிட்டு வருது. ஹெவன்லி புஷ்ன்ற ஒரு எபிசோட்ல ஒரு விபத்துல டாம் தன்னோட முடிவை சந்திச்சதுக்கு அப்புறமா சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கான். அந்த ஒரு எபிசோட்ல டாம் நரகத்துக்கு போயிருந்தப்போ அங்க ஒரு சிகப்பு நிறத்துல வெறி பிடிச்ச புல்டாக் ஒன்னு இருக்கு. வெளிப்படையா சொல்லணும்னா அது சாத்தானோட ரெஃபரன்ஸா தான் இருந்திருக்கும். அந்த சாத்தான் டாம் கிட்ட அது கையில இருந்த பிட்ச் ஃபோர்க் என்ற ஆயுதத்தால டாம கபாப் செஞ்சு தர சொல்லியிருக்கோம். டாமும் அதை செஞ்சு கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கு போறதுக்காக ஒரு வரிசையில காத்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு சாக்கு மூட்டையில இருந்து 3 பூனைக்குட்டிங்க வெளியே வருது. அந்த பூனைகள் எப்படி சொர்க்கத்துக்கு வந்திருக்கும்ன்றத ரெஃபரன்ஸா தான் இதுல வச்சிருப்பாங்க. ரொம்பவே சோகமா இருந்த அந்த 3 பூனைக்குட்டிங்களையும் யாரோ சாக்கு மூட்டையில போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த 3 பூனைக்குட்டிங்களும் சொர்க்கத்துக்கு வந்திருக்கு. இந்த பூனைக்குட்டிங்க எப்படி சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்ததுன்ற சோகமான காரணம் அந்த குட்டிங்களுக்கு தெரியவே இல்லை. அதனால அந்த குட்டிங்க சொர்க்கத்துக்கு வந்து பயங்கரமா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும். என்னதான் அந்த பூனைக்குட்டிங்க வேடிக்கை காமிச்சிட்டு இருந்தாலும் அந்த பூனைக்குட்டிங்க சொர்க்கத்துக்கு வந்து சேர்ந்த காரணம் பாக்குற எல்லாரோட மனசையும் முழுக்கி போடுற மாதிரி இருக்கும். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ட்ரிபிள்ன்ற ஒரு எபிசோட்ல இந்த பூனைக்குட்டிங்க மிகப்பெரிய பங்கா இருந்திருக்கும். அந்த எபிசோட்ல டாம் இந்த பூனைக்குட்டிங்களை தத்து எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு போறான். அங்க போன அந்த பூனைக்குட்டிங்க சேட்டை பண்ணி அந்த வீட்டையே தலைகீழா மாத்துது. இந்த ஒரு எபிசோட்ல அந்த பூனைக்குட்டிங்களோட பேய்த்தனமான அட்டகாசத்தை காமிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து நிறைய எபிசோட்ல இந்த பூனைக்குட்டிங்களை காமிச்சிருப்பாங்க. அமெரிக்காவில் 90 காலகட்டத்துல அனிமேஷன் துறையில மிகப்பெரிய போரே நடந்துட்டு இருந்திருக்கு. எம்ஜிஎம் கிட்ட எப்படி டாம் அண்ட் ஜெரி இருந்துச்சோ
அதே மாதிரி வார்னர் பிரதர்ஸ் கிட்ட பக்ஸ் என்ற ஒரு பன்னி கேரக்டரும் அதோட நண்பர்களான லூனி டூன்ஸ் கேரக்டரும் அவங்க கிட்ட இருந்திருக்கு. அதுவும் அந்த சமயத்துல இந்த எல்லா கார்ட்டூனுமே பயங்கர பிரபலமா இருந்திருக்கு. அந்த சமயங்கள்ல இந்த ரெண்டு ஸ்டுடியோக்களும் போட்டி போட்டு தங்களோட கதாபாத்திரங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தி கேட் ஆன்செட்ன்ற ஒரு எபிசோட்ல இந்த ஒரு போட்டியானது ரொம்பவே பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த ஒரு எபிசோட்ல டாம் ஒரு பியானோ கலைஞரா இருப்பான். இப்படி பியானோ வாசிக்கிறதுல திறமையா இருக்கிற டாம் அந்த பியானோவை வாசிக்க அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க செரிக்கு ரொம்பவே எரிச்சலா இருக்கும். இதுக்கப்புறமா செரி டாம் எப்படியாச்சும் பியானோ வாசிக்கிறத தடுக்கணும்னு நிறைய சேட்டைகளை பண்ணோம். இந்த ஒரு குறிப்பிட்ட எபிசோட் பொதுமக்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமாச்சு. அது மட்டும் இல்லாம அது வரைக்கும் உருவாக்கப்பட்ட டாம் அண்ட் ஜெரி எபிசோட்ல ரொம்பவே பிரபலமான எபிசோட்ல ஒன்னா அது மாறிச்சு. இதுல என்ன சோகமான விஷயம்னா அதே வருஷம் வெளியான ராப்சோடி ராபிட்ன்ற பேர்ல ஒரு எபிசோட் லூனி டூன்ஸ்ல வெளியாச்சு. அது இந்த டாம் அண்ட் ஜெரி எபிசோடோட ரொம்ப நல்லாவே ஒத்து போச்சு. அந்த எபிசோட்ல பக்ஸ் ஒரு பியானோ கலைஞரா இருக்கும். அது பியானோ வாசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு தொல்லை தர எலிங்களை துரத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால வார்னர் பிரதர்ஸும் சரி எம்ஜிஎம்மும் சரி ஒருத்தர் மேல ஒருத்தர் இவங்க என் கதையை திருடிட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. ஆனா இந்த பிரச்சனை தீர்க்கப்படவே இல்ல. டாம் அண்ட் ஜெரியிலே ரொம்ப பிரபலமான எபிசோட்ல ஒன்னு ப்ளூ கேட் ப்ளூஸ். இந்த எபிசோட்ல முக்கிய கதாபாத்திரங்கள் அதோட உயிரை விடுறதுக்கு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கும். இதை விட ரொம்பவே தீவிரமான காட்சிகள் டவுன் ஆர்டர் டக்லிங்ஸ்ன்ற ஒரு எபிசோட்ல காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு எபிசோட்ல குவாக்கர்ன்ற வாத்து ஜெரியோட நட்பு கொண்டு இருக்கும். அந்த வாத்துக்கு ஜெரி உதவி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருப்பான். தி அக்லி டக்லிங்ன்ற ஒரு புக்கை படிச்சதுக்கு அப்புறமா அந்த குவாக்கர் மனசு உடைஞ்சு போய் தான் மேல யாருக்குமே அன்பு இல்லைன்னு நினைச்சு டாமுக்கு தன்னை சாப்பாடாக்கி தன்னோட உயிரை போக்கிக்க நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கு. அப்படி அந்த டாம் குவாக்கரை சாப்பிடாம தடுக்கிறத செரி திரும்ப திரும்ப தடுத்துக்கிட்டே இருக்கதான் இந்த எபிசோடோட கதையாவே இருக்கும். ஒரு வழியா செரி குவாக்கரோட மனசை மாத்தி அதோட மனசுல நம்பிக்கையை கொண்டு வந்து அதோட உயிரை போக்கிக்கணும்ன்ற எண்ணத்தை மாத்துது. இப்படியே நல்லபடியா இந்த எபிசோடும் முடியுது. இது மட்டும் இல்லாம இந்த எபிசோட்ல யூஸ் பண்ண பின்னணி இசை கூட ரொம்பவே சோகமா தான் இருந்திருக்கும். இந்த மாதிரியான குழந்தைகள் பாக்குற கார்ட்டூன்ல உயிரை போக்கிக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே அதிருப்தியை கொடுத்திருக்கு. இதுல ஆறுதலான விஷயம் என்னன்னா இந்த எபிசோட்ல குவாக்கரோட முடிவு ரொம்பவே மகிழ்ச்சியான விஷயமா இருந்திருக்கு. இதுக்கப்புறமா டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன்ல இந்த குவாக்கர் கதாபாத்திரம் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளா மாறிடுச்சு. 1957ல எம்ஜிஎம் நிறுவனம் அவங்க உருவாக்கிட்டு இருந்த கார்ட்டூன்கள்ல பல கார்ட்டூன் நிகழ்ச்சியை நிறுத்த ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா டாம் அண்ட் ஜெரி ரொம்பவே புகழ்பெற்ற நிகழ்ச்சின்றதுனால அதை மட்டும் தொடர்ந்து செய்ய சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமா டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனை புதுசா உருவாக்குறதுக்கு ஜீன் டீச்ன்றவரை எம்ஜிஎம் நிறுவனம் வேலைக்கு வைக்கிறாங்க. அந்த சமயத்துல டாம் அண்ட் ஜெரி ரொம்பவே பிரபலமா இருந்தாலும் ஜீன் டீச்சோட உருவாக்கம் ரசிகர்கள் மத்தியிலையும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ரொம்பவே மோசமான கலவையான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. டேச் உருவாக்கின எபிசோடுகள் பெரும்பாலும் வெளிநாடுகள்ல உருவாக்கப்பட்டதுனால ரொம்பவே மோசமான குழப்பமான உணர்வை தான் கொடுத்துச்சுன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம டீச் டாம் அண்ட் ஜெரி ரசிகர்களுக்கு பிடிக்காத பின்னணி இசையையும் அது மட்டும் இல்லாம பல விஷயங்களையும் மாத்துறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா இவர் பண்ற எல்லா விஷயங்களையும் ரொம்பவே கடுமையான விமர்சனங்கள் தான் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா டீச்சும் கூட டாம் அண்ட் ஜெரியில அவர் பண்ண வேலையில வந்த விமர்சனங்களை ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுக்கப்புறமா டேச் டாம் அண்ட் ஜெரி மேல தனக்கு இருக்க வெறுப்பை வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பணத்துக்காக மட்டும்தான் அந்த நிறுவனத்துக்கிட்ட இவர் வேலைக்கு சேர்ந்ததா ஒத்துக்கிட்டு இருக்காரு. இந்த கார்ட்டூன் மேல எதிர்மறையான விமர்சனங்கள் எனக்கு இருந்த போதும் தேவையே இல்லாத வன்முறைகளும் ரொம்ப மோசமான இனவெறி காட்சிகளும் மக்கள் மத்தியில பிரபலமாக ஒரு குறுக்கு வழின்னு ஒரு கார்ட்டூன் ஆராய்ச்சியாளரா அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு கட்டுரையில இதை பத்தி எழுதியிருக்காரு. அவரோட சொந்த கருத்தும் பாக்குற வேலையும் வேற வேறையா இருந்திருக்கு. அப்படி இருந்தாலும் டாம் அண்ட் ஜெரிக்கு தன்னோட முழு உழைப்பையும் கொடுத்திருக்காரு. இவரோட இந்த கருத்துக்கு அப்புறமா டாம் அண்ட் ஜெரிக்கு நடுவுல இருந்த போரை கம்மி பண்றதுக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு பொதுவா டாம் அண்ட் ஜெரி குழந்தைங்க மத்தியில ரொம்பவே நட்பான கார்ட்டூனா இருந்தாலும் ஒரு காலத்துல அது அப்படியே தலைகீழா தான் இருந்திருக்கு. இந்த கார்ட்டூன்ல ஒரு எலிக்கும் பூனைக்கும் இருக்கிற மோதல் தான் கதை கருவா இருக்கு. அதுவும் அந்த காலகட்டத்துல இந்த கார்ட்டூனை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு திகில் திரைப்படத்தை பாக்குற மாதிரி இருக்குமா. இப்போதான் இந்த கார்ட்டூனை குழந்தைகள் பாக்குற மாதிரி மாத்தி அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இளைஞர்களை இலக்கா கொண்ட நிறைய எபிசோடுகளும் இருந்திருக்கு. இந்த மாதிரியான எபிசோடுகளை பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு கதையை சொல்லவே முடியாது. உதாரணத்துக்கு டாம் அண்ட் ஜெரி படங்கள்ல புகைப்பிடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல பிரிட்டன்ல இருக்க தணிக்கை குழு ரொம்பவே கவனமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிரபலமான கார்ட்டூன்கள்ல கருப்பின மக்களோட கதாபாத்திரங்களை எப்படி காட்டுறாங்கன்ற விஷயத்துல ரொம்பவே கவனமா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான எபிசோடுகளை கவனமா வெளியிட சொன்னாங்க. எகிப்துல இருக்க ஒரு மாநிலத்தோட தகவல் சேவை துறையை சேர்ந்த சாலா அப்துல் சடேக்ன்றவர் அவங்களோட நாட்டுல வன்முறை அதிகமாகிறதுக்கு இந்த டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூன் ஒரு முக்கிய காரணமா இருக்குன்னு தி வாஷிங்டன் போஸ்ட் மூலமா ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அதுல இவர் என்ன குற்றம் சொல்லியிருக்காருன்னா இந்த நிகழ்ச்சியில வன்முறையை ரொம்பவே வேடிக்கையான முறையில காமிச்சு நிறைய மக்களோட மனசுல இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவே சாதாரணமாக்க முயற்சி பண்றாங்கன்னு அவர் சொல்லி
சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதை பாக்குறவங்களோட மனநிலை, என்னால அவனை அடிக்க முடியும், அது மட்டும் இல்லாம என்னால முடிஞ்சா வெடிமருந்து வச்சு அவனை வெடிக்க செய்ய முடியும்ன்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்களையும் அவரு தெளிவா எழுதி வச்சிருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல டாம் அண்ட் ஜெரி எபிசோடுகள்ல வன்முறையை ரொம்பவே கம்மியாக்கி இருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டங்கள்ல இந்த டாம் அண்ட் ஜெரிக்கு வந்த விமர்சனங்கள் தான். டாம் அண்ட் ஜெரி ஏதோ ஒரு வகையில வன்முறையை மையமா கொண்ட நிகழ்ச்சியா தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமா இந்த நிகழ்ச்சியில ரொம்பவே வெறுக்கத்தக்க ஒரு கதாபாத்திரம் இருக்கு. அந்த ஒரு கதாபாத்திரம் டாம் அண்ட் ஜெரியை பல முறை காயப்படுத்த முயற்சி பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய தடவை டாம் அண்ட் ஜெரி சோழியை முடிக்கவும் முயற்சி பண்ணிருக்கு. இந்த கதாபாத்திரம் மட்டும் இல்லாம ஸ்பைக் தி புல்டாக் என்ற கதாபாத்திரமும் நிறைய எபிசோடுகள்ல அழிவை ஏற்படுத்துற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்கும். என்னதான் இந்த நிகழ்ச்சியில இருக்க கதாபாத்திரங்களுக்கு நடுவுல அடிக்கடி வன்முறை ஏற்பட்டாலும் அந்த எல்லா கதாபாத்திரங்களையுமே மக்கள் விரும்புற மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த டாம் அண்ட் ஜெரியில ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும் எல்லாராலையும் இருக்கப்பட்டுச்சு. அது ஜீன் டீச் உருவாக்குன ஒரு எபிசோட். அதுல டாம் ஒரு புது ஓனரோட வீட்டுக்கு போறான். அந்த கதாபாத்திரம் மொட்டை அடிச்சு வட்டமான முகத்தோட இருக்கும். இந்த ஒரு கதாபாத்திரம் இதுக்கு முன்னாடி டீச் உருவாக்குன கிளின்ச் க்ளோபர் என்ற ஒரு கதாபாத்திரத்தோட நல்லாவே ஒத்து போகும்னு சொல்றாங்க. இந்த ஒரு கதாபாத்திரம் டாமோட மத்த ஓனருங்க மாதிரி இல்லாம டாம ரொம்பவே மோசமா நடத்துற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும். அந்த நிகழ்ச்சியிலே ரொம்ப மோசமான கொடூரமான வில்லன் மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருப்பாங்க. இந்த டாமோட ஓனர் கோவப்படும் போதெல்லாம் டாம திட்டுறது, அடிக்கிறது, அவன் மேல என்னத்தையாச்சும் தூக்கி எறியறதுன்னு ஏதோ ஒரு வகையில டாம கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பான். அந்த கதாபாத்திரத்துக்கு கோவம் வரும்போதெல்லாம் அவனோட முகம் சிவந்து பற்கால கடிச்சுக்கிட்டு இருப்பான். டாம் அந்த மாதிரி கொடுமைப்படுத்துறதுல அவனுக்கு ஒரு இனம் புரியாத சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி உருவாக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு உதாரணமா கோவத்துல இருந்த அந்த முதலாளி டாம போட்டு கொடுமை பண்ணதுக்கு அப்புறமா பயங்கரமா சிரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கு அப்புறமா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த ஓனர் கிட்ட கஷ்டத்தை அனுபவிச்ச பாவப்பட்ட டாம் அந்த ஓனர் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது. இப்படிப்பட்ட கொடூரமான இந்த ஒரு கதாபாத்திரம் டாம் அண்ட் ஜெரியிலே 3 எபிசோட்ல மட்டும் தான் வந்திருக்கு. அவ்வளவுதான், இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.